ஓம் சாந்தி. ஜனவரி 24, 2024. காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது விகார எண்ணங்கள் ஓடிவிடும். ஆத்மாக்களாகிய உங்களால் தந்தையின் நினைவை கொண்டிருக்க முடிவதால் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். கேள்வி: உலகிலுள்ள மக்கள் முற்றிலும் அறியாத பாதை எது? பதில்: தந்தையை கண்டடைவதற்கான பாதையை அல்லது எவ்வாறு ஜீவன் முக்தியை அடைவது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அமைதி அமைதி என்று கூறுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் மாநாடுகளை நடத்துகிறார்கள். எப்பொழுது அல்லது எவ்வாறு உலகில் அமைதி இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. உங்களால் அவர்களை கேட்க முடியும். நீங்கள் எப்பொழுதாவது உலகில் அமைதியை அனுபவம் செய்ததுண்டா? எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? உலகிலுள்ள அமைதி தந்தையால் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. வந்து இதை புரிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைத்திற்கும் முதலில் நீங்கள் ஆத்மாக்கள் என்ற பார்வையை உறுதி செய்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒருவர் மற்றவரை சகோதரர்களாக பார்க்கின்றோம். அதே போன்று தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகிய உங்களை, ஆத்மாக்களாகிய உங்களை நான் பார்க்கின்றேன். ஆத்மாவே ஷரீரத்தின் பௌதீக அங்கங்களின் மூலமாக கேட்டு பேசுகின்றார். ஆத்மாவின் சிம்மாசனம் நெற்றியாகும். தந்தை ஆத்மாக்களாகிய உங்களை பார்க்கின்றார். இந்த சகோதரர் தனது சகோதரர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் உங்கள் சகோதரர்களை பார்க்க வேண்டும். அனைத்திற்கும் முதலில் இந்த பார்வை உறுதியாக்கப்பட வேண்டும். பின்னர் குற்ற எண்ணங்கள் முடிவடைந்து இந்த பழக்கம் பதிக்கப்படும். ஆத்மாவே கேட்கின்றார். ஆத்மாவே அசைவுகளை மேற்கொள்கின்றார். இந்த பார்வை உறுதியாகும் பொழுது மற்ற அனைத்து எண்ணங்களும் பறந்துவிடும். இது முதற்தர பாடமாகும். தெய்வீக குணங்களும் அதன் மூலமாக இயல்பாக கிரகிக்கப்படும். நீங்கள் ஷரீர உணர்வுடையவர்கள் ஆகும் பொழுதே உங்கள் பௌதீக அங்கங்கள் விஷமத்தனத்தை விளைவிக்கின்றன. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு பெருமளவு முயற்சியை செய்யுங்கள். நீங்கள் சக்தியை விருத்தி செய்து கொள்வீர்கள். சர்வ சக்திவானாகிய தந்தையின் சக்தியின் மூலம் மாத்திரமே ஆத்மாக்கள் சத்தோப்பிரதானம் ஆகின்றனர். எவ்வாறாயினும் தந்தை சத்தோப்பிரதான் ஆவார். அனைத்திற்கும் முதலில் இந்த பார்வை உறுதியாகும் பொழுது மாத்திரமே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் என்பது புரிந்து கொள்ளப்பட முடியும். ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பதற்கும் ஷரீர உணர்வுடையவர்களாக இருப்பதற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்குமான வித்தியாசம் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதால் மாத்திரமே நாங்கள் தூய்மையானவர்களாகவும் சத்தோப்பிரதானமானவர்களாகவும் ஆகுவோம். நீங்கள் இதை பயிற்சி செய்வதால் விகார எண்ணங்கள் முடிவடையும். மக்கள் பூமியின் நட்சத்திரங்களை பற்றி பேசுகிறார்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் உண்மையில் நட்சத்திரங்கள். எங்கள் ஷரீரங்களை நாங்கள் செயல்களை செய்வதற்காகவே பெற்றுள்ளோம். நாங்கள் இப்பொழுது தமோபிரதான் ஆகியுள்ளதுடன் மீண்டும் ஒரு முறை நாங்கள் சத்தோப்பிரதானம் ஆக வேண்டும். அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் தந்தை வரவேண்டும். அவர் கிறிஸ்துவின் ஷரீரத்தில் பிரவேசிக்கின்றார் என்று ஒரு பொழுதுமே கூறப்பட முடியாது. அவர் கிறிஸ்து ரஜோபிரதான் காலத்திலேயே வருகின்றார். கடவுள் கிறிஸ்துவின் அல்லது புத்தரின் சரீரத்தில் பிரவேசிப்பார் என்பது சாத்தியம் அல்ல. அவர் ஒரு முறையே வருகின்றார். அவர் புதிய உலகை ஸ்தாபிப்பதற்காக பழைய உலகில் வருகின்றார். தமோபிரதான் உலகை மாற்றி அதை சத்தோப்பிரதானமாக்குவதற்கு அவர் நிச்சயமாக சங்கம யுகத்தில் வருவார். அவரால் வேறெந்த நேரத்திலும் வர முடியாது. அவர் வந்து புதிய உலகை ஸ்தாபிக்க வேண்டும்.
அவர் தந்தையாகிய சொர்க்க கடவுள் என அழைக்கப்படுகின்றார். நாடகத்திற்கு ஏற்ப சங்கம யுகம் என்ற பெயர் உள்ளது. ஸ்ரீ கிருஷ்ணர் தந்தை அல்லது தூய்மையாக்குபவர் என அழைக்கப்பட மாட்டார். அவருடைய புகழ் முற்றிலும் வேறுபட்டது. பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைத்திற்கும் முதலில் எவருக்கேனும் இலக்கையும் லட்சியத்தையும் விளங்கப்படுத்துங்கள். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது ஒரே தர்மமும் ஒரே ராஜ்யமும் இருந்தன. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. அங்கு பிரிவினைக்கு உட்படாத ஒரே தர்மமே இருந்தது. ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பது தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். எவ்வாறு அவர் அதை செய்கின்றார் என்பதும் தெளிவாக உள்ளது. சங்கம யுகத்தில் மாத்திரமே தந்தை வந்து கூறுகின்றார், அனைத்து ஷரீர சமயங்களையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். லக்ஷ்மி நாராயணனின் படத்தின் முழு விளக்கத்தையும் கொடுங்கள். சிவ் பாபாவின் உருவமும் உள்ளது. அவருடைய புகழை காண்பதற்கு மிக சிறந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே சாதாரண ஆணிலிருந்து நாராயணன் ஆகின்ற உண்மையான கதையாகும். இது ராதை கிருஷ்ணரின் கதை என அழைக்கப்பட முடியாது. இது சத்திய நாராயணனின் கதை என அழைக்கப்படுகிறது. அவர் உங்களை சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆக்குகின்றார். முதலில் அவர் ஒரு சிறு குழந்தையாக இருந்திருப்பார். ஒரு சிறு குழந்தை ஓர் ஆண் என அழைக்கப்பட மாட்டார். நர் என்றால் ஆண், நாரி என்றால் பெண். நர் நாராயணனும் நாரி லக்ஷ்மியும் என்று கூறப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்படத்தை விளங்கப்படுத்த வேண்டும். சந்நியாசிகளால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்க முடியாது. சங்கராச்சாரியார் ரஜோபிரதான் காலத்திலேயே வருகின்றார். அவரால் ராஜயோகத்தை கற்பிக்க முடியாது. தந்தை சங்கம யுகத்திலேயே வருகின்றார். அவர் கூறுகின்றார், நான் இவரில் இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியின் இறுதியில் பிரவேசிக்கின்றேன். உச்சியில் திரிமூர்த்தி இருக்கின்றார். பிரம்மா யோகத்தில் அமர்ந்திருக்கின்றார். சங்கரரை பற்றிய கேள்வி முற்றிலும் வேறுபட்டது. ஒருவரால் எருதை ஓட்ட முடியாது. விளங்கப்படுத்துவதற்கு தந்தை இங்கு வர வேண்டும். விநாசமும் இங்கு நடைபெறுகிறது. உலகில் அமைதி இருக்க வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள். அது நடைபெற இருப்பதாலேயே இது அவர்களின் புத்தியில் பதிகின்றது. படங்களை பயன்படுத்தி உங்களால் மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்த முடியும். சிவனையும் தேவர்களையும் வழிபடுபவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் உடனடியாகவே இதை ஏற்றுக்கொள்வார்கள். எவ்வாறாயினும் இயற்கையை அல்லது விஞ்ஞானத்தை நம்புபவர்களின் புத்திகளில் அது இருக்காது. மற்ற மதங்களுக்கு உரியவர்களின் புத்திகளிலும் இது இருக்க முடியாது. மதம் மாற்றப்பட்டவர்கள் மீண்டும் வெளிப்படுவார்கள். நாங்கள் அவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது. தேவ தர்மத்திற்கு உரியவர்களும் பெருமளவு பக்தி செய்பவர்களும் தங்களின் சொந்த சமயத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். எனவே தேவர்களை வழிபடுபவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். முக்கியமான பிரமுகர்கள் இங்கு ஒருபொழுதும் வரமாட்டார்கள். உதாரணமாக பல்வேறு ஆலயங்களை கட்டியுள்ள பிர்லா இருக்கின்றார். அவருக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்கு கூட நேரமில்லை. நாள் முழுவதும் அவருடைய புத்தி வியாபாரத்தில் சிக்கி உள்ளது. அவர் பெருமளவு பணத்தை பெறுகின்றார். எனவேதான் ஆலயங்களை கட்டுவதால் செல்வத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எனவும் அது தேவர்களிடமிருந்து கிடைக்கின்ற ஆசீர்வாதம் எனவும் அவர் நினைக்கின்றார். மக்கள் உங்களிடம் வரும்பொழுது அவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணனின் படத்தை காண்பியுங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், உலகில் அமைதி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். உலகில் அமைதி ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனின் அந்த உலகத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் இருந்து இந்த நேரம் வரை சூரிய வம்ச ராஜ்யத்தில் பெருமளவு அமைதி இருந்தது. பின்னர் அது இரு கலைகளால் குறைவடைந்தது. அனைத்தும் இந்த படத்தில் தங்கியுள்ளது. நீங்கள் இப்பொழுது உலகில் அமைதி இருப்பதை விரும்புகின்றீர்கள். நீங்கள் எங்கு செல்வீர்கள்? உங்களுக்கு முற்றிலும் வீட்டை தெரியாது.
ஆத்மாக்களாகிய நாங்கள் அமைதி சுரூபங்கள். நாங்கள் அஷரீரி உலகில் வசிக்கின்றோம். அது அமைதி தாமம். அது இந்த உலகில் இல்லை. நாங்கள் அஷரீரி உலகில் வசிக்கின்றோம். அது அஷரீரி உலகம் என அழைக்கப்படுகிறது. இதுவோ மக்கள் இருக்கின்ற உலகம் என அழைக்கப்படுகிறது. உலகில் அமைதியானது புதிய உலகத்திலேயே இருக்கும். இங்கு அமர்ந்திருப்பவர்களே உலகின் அதிபதிகள் ஆவார்கள். ஏழைகள் இந்த விஷயங்களை மிகவும் நன்றாக புரிந்து கொள்வார்கள். சிலர் கூறுகின்றார்கள், இப்பாதை மிகவும் சிறந்தது. நாங்கள் பாதையை தேடிக்கொண்டிருந்தோம். அவர்களுக்கு பாதையை தெரியாது விட்டால் அவர்கள் எதை தேடிக்கொண்டிருப்பார்கள்? தந்தையை கண்டடைவதற்கான பாதையை அறிந்தவர்கள் அல்லது எவ்வாறு ஜீவன்முக்தி அடைவது என்பதை அறிந்தவர்கள் எவருமே இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் அமைதி அமைதி என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்பொழுது அல்லது எவ்வாறு அமைதி இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் பல்வேறு மாநாடுகளை நடத்துகிறார்கள். நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும், நீங்கள் எப்பொழுதாவது உலகில் அமைதியை அனுபவம் செய்ததுண்டா? அல்லது எவ்வாறு உலகில் அமைதி இருக்கும்? நீங்கள் ஏன் குழப்பமடைகின்றீர்கள்? நீங்கள் தொடர்ந்தும் மாநாடுகளை நடத்துகின்றீர்கள். ஆனால் எங்கிருந்தும் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க முடியாது. தந்தையால் இப்பொழுது உலகில் அமைதி ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. கிறிஸ்துவுக்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் ஸ்வர்க்கம் இருந்தது எனவும் அங்கு அப்பொழுது அமைதி இருந்தது எனவும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அங்கும் அமைதியின்மை இருந்திருந்தால் பின்பு நீங்கள் எங்கு அமைதியை கண்டுபிடிப்பீர்கள்? நீங்கள் இதை மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு பேசுவதற்கு நீண்ட நேரம் தரமாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் நீங்கள் கூறுவதை கேட்பதற்கான நேரம் இன்னமும் வரவில்லை. கேட்பதற்கான பாக்கியத்தையும் அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். பல மில்லியன் முறை பாக்கியசாலிகளாகிய குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே தந்தை கூறுவதை கேட்பதற்கான உரிமையை பெறுகின்றீர்கள். தந்தையை தவிர வேறு எவருமே உங்களுக்கு எதையும் கூற முடியாது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன் மாத்திரமே பேசுகின்றார். இது ராவண ராஜ்யம். எனவே இங்கு எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள். அவர்கள் கூவி அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். லக்ஷ்மி நாராயணருடையதே தூய உலகமாக இருந்தது. ராமராஜ்யத்திற்கும் ராவண ராஜ்யத்திற்கும் இடையில் அதிக அளவு வித்தியாசம் உள்ளது. சூரிய வம்சமும் சந்திர வம்சமும், பின்னர் அங்கு ராவண வம்சமும் இருக்கின்றன. இந்த நேரத்தில் ராவண சமுதாயம் ஆகிய கலியுகம் இருக்கிறது. முக்கிய பிரமுகர்கள் கூட தொடர்ந்தும் ஒருவர் மற்றவர் மீது கடும் கோபமடைகிறார்கள். அவர்களுக்கு பெருமளவு அகங்காரம் உள்ளது. நான் இன்னார். எனவே லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பயன்படுத்தி விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. அவர்களுக்கு கூறுங்கள், அவர்களுடைய ராஜ்ய நேரத்தின் பொழுது மாத்திரமே உலகில் அமைதி இருந்தது. அந்த நேரத்தில் அங்கு வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை. அங்கு மாத்திரமே உலகில் அமைதி இருக்க முடியும். எனவே இதுவே பிரதானமான படமாகும். பல படங்களை பயன்படுத்தி நீங்கள் விளங்கப்படுத்தும் பொழுது மக்களின் எண்ணங்கள் மற்ற திசைகளில் செல்கின்றன. அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை கூட அவர்கள் மறந்து விடுகிறார்கள். இதனாலேயே கூறப்படுகிறது, சமையற்காரர்கள் அதிகமானால் சாம்பாரும் நாசம். பல படங்கள் இருந்து நீங்கள் வேடிக்கையான மாதிரிகளை அல்லது சம்பாஷணைகளை கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய புத்திகளும் பிரதான விஷயத்தை மறக்கின்றன. அரிதாக சிலரால் மாத்திரமே தந்தை ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. 84 பிறவிகளும் இவருடையதே ஆகும். இது ஒருவருக்காக மாத்திரமே சித்தரிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு உங்கள் அனைவரையும் காண்பிக்க முடியும்? சமய நூல்களில் கீதையிலும் கூட ஓர் அர்ஜுனனின் பெயர் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவருக்கு மாத்திரம் கற்பிக்க மாட்டார்.
இதுவும் ஒரு பாடசாலை. உங்களுடைய இந்த பேட்சுகளும் கூட பெருமளவு வேலையை செய்ய முடியும். அவை அனைத்திலும் சிறந்தவை. அனைத்திற்கும் முதலில் சிவ் பாபாவின் படத்திற்கு முன்னால் நீங்கள் மக்களை கொண்டு வர வேண்டும். பின்னர் லக்ஷ்மி நாராயணனின் படத்திற்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் அமைதியை கேட்கின்றீர்கள், ஆனால் அது ஒவ்வொரு கல்பத்திலும் தந்தையால் மாத்திரமே ஸ்தாபிக்கப்படுகிறது. உங்களுக்கு இப்பொழுது இந்த சக்கரத்தை தெரியும். முன்னர் நீங்களும் சீரழிந்த புத்திகளை கொண்டிருந்தீர்கள். தந்தை இப்பொழுது உங்களை சுத்தமான புத்தி உடையவர்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் எழுத வேண்டும், பரமாத்மாவான பரம தந்தையை தவிர எவராலுமே எவருக்கும் சத்கதியை அருள முடியாது. அவர்களால் உலகில் அமைதியை ஏற்படுத்த முடியாது. தந்தை மாத்திரம் அனைத்தையும் செய்கின்றார். அவரையே அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இவையே இரு பிரதான படங்கள். அவர்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை நீங்கள் அவர்களிலிருந்து அப்பால் செல்லக்கூடாது. அவர்கள் இதை புரிந்து கொள்ளாது விட்டால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த சமயத்தில் நேரம் வீணாக்கப்பட்டு விடுகிறது. அது அவர்களின் புத்தியில் இல்லை என்பதை நீங்கள் பார்த்தால் அவர்கள் அதை விட்டுவிடலாம். மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்துபவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் தாய்மார்களாக இருந்தால் மிகவும் சிறப்பாகும். ஏனெனில் மக்கள் அவர்களுடன் குழப்பமடைவதில்லை. யார் விளங்கப்படுத்துவதில் திறமைசாலி என்பது அனைவருக்கும் தெரியும். மோகினி, மனோகர், கீதா உள்ளனர். மிகவும் சிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் லக்ஷ்மி நாராயணனின் படத்துடன் இதை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், இந்த விஷயங்களை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அப்பொழுது மாத்திரமே உங்களால் அமைதி உலகிற்கு செல்ல முடியும். நீங்கள் பின்னர் முக்தி, ஜீவன் முக்தி ஆகிய இரண்டையும் பெறுவீர்கள். அனைவரும் முக்திக்குள் சென்று பின்னர் தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு வரிசை கிரமமாக கீழே வருவார்கள். நீங்கள் அந்த பகட்டுடன் அதை விளங்கப்படுத்த வேண்டும். இது முதற்தரமான படமாகும். அவர்கள் அமைதி உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். விவேகமானவர்களின் புத்திகளில் இந்த விஷயங்கள் இருக்கும். அது நல்லது என்று கூறி உங்கள் பாதங்களில் அவர்கள் வீழ்ந்தாலும் அவர்களுக்கு தந்தையை தெரியாது. மாயை அவர்களை தனியே விட்டுவிட மாட்டாள். தந்தை உங்களை மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். எனவே நீங்கள் அவரை அதிக அளவிற்கு நினைவு செய்ய வேண்டும். இதனாலேயே தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும், நீங்கள் சத்தோப்பிரதானமாகவும் ஆகுவீர்கள். இங்கு வருவதால் நீங்கள் சந்தோஷ புல்லரிப்பை கொண்டிருக்கிறீர்கள். நான் இங்கு உள்ளே வந்து லக்ஷ்மி நாராயணனை பார்க்கும் பொழுது நானும் அதே போன்று ஆகின்றேன் என நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். ஓஹோ, பாபா என்னை இப்படி ஆக்குகின்றார். ஆஹா பாபா, ஆஹா. ஒரு குடும்பத்தில் ஒருவரின் தந்தை உயர்ந்த பதவியை கொண்டிருந்தால் தங்களுடைய தந்தை ஒரு ஆலோசகர் என குழந்தைகள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். தந்தை உங்களை அவ்வாறு ஆக்குகின்றார் என்று நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் மாயை உங்களை மறக்கச் செய்கின்றாள். அவள் உங்களை பெருமளவு எதிர்க்கின்றாள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களும் கிரகிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருப்பீர்களாக. ஒருவர் மற்றவரை சகோதரர்களாக பாருங்கள். நீங்கள் பெண்களையும் ஆத்மாவின் வடிவத்தில் பார்ப்பீர்கள். பின்னர் அங்கு குற்றப்பார்வை இருக்காது. மற்றோரை சகோதர பார்வையில் நீங்கள் பார்க்காத பொழுது மனதில் புயல்கள் இருக்கும். இதற்கு பெருமளவு முயற்சி தேவை. மிகவும் சிறந்த பயிற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். இறுதியில் கர்மாதி ஸ்திதி அடையப்படும். சேவை செய்கின்ற குழந்தைகள் மாத்திரம் தந்தையின் இதய சிம்மாசனத்தில் இருக்க முடியும். தாமதமாக வந்தவர்கள் கூட விரைவாக முன்னேறி செல்ல முடியும். அவர்கள் விரைவாக செல்ல முடியும்.
குழந்தைகளாகிய நீங்கள் வரலாற்றின் ஆரம்பத்தையும் எவ்வாறு அவர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகள் குடும்பங்கள் அனைத்தையும் துறந்தார்கள் என்பதையும் கேட்டுள்ளீர்கள். அவர்கள் இரவில் ஓடிச் சென்றார்கள். பின்னர் பாபா பல குழந்தைகளை பராமரிக்க வேண்டியிருந்தது. இது ஒரு பட்டி என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் ஆத்மாக்கள் வரிசை கிரமமாக பட்டியிலிருந்து வெளிவந்தார்கள். எவ்வாறு அற்புதமான சொர்க்கத்தின் அதிபதிகளாக பாபா உங்களை ஆக்கிக் கொண்டிருப்பது அற்புதமே ஆகும். தந்தையாகிய கடவுள் உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் மிகவும் எளிமையானவர். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு தினமும் அதிக அளவு விளங்கப்படுத்துகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்தே வந்தனங்கள் கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் என்னிலும் பார்க்க மிகவும் மேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். நீங்களே ஏழ்மையானவர்களாக இருப்பவர்களிலிருந்து இரட்டை கிரீடம் அணிந்த உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். எனவே தந்தை அதிக அளவு உற்சாகத்துடன் வருகின்றார். அவர் எண்ணற்ற முறை வந்திருக்க வேண்டும். இன்று நீங்கள் ராமராகிய என்னிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் ராவணனிடம் ராஜ்யத்தை இழப்பீர்கள். இது ஒரு விளையாட்டாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய அதிர்ஷ்ட நட்சத்திரங்களுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஆத்மாவை சத்தோப்பிரதானம் ஆக்குவதற்கு சர்வ சக்திவானாகிய தந்தையிடமிருந்து சக்தியை பெறுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சதா தொடர்ந்தும் பயிற்சி செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். 2. அனைவருக்கும் தந்தையினதும் இலக்கினதும் லக்ஷ்மி நாராயணன் படங்களை விவரமாக விளங்கப்படுத்துங்கள். மற்ற விஷயங்களில் நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்து கலத்தையும் நாடி துடிப்பையும் காலத்தையும் கருத்திற்கொண்ட பின்னர் இந்த உண்மையான ஞானத்தை வெளிப்படுத்துவீர்களாக. தந்தையின் புதிய ஞானமே உண்மையான ஞானம். இந்த புதிய ஞானத்தின் மூலம் புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இதன் அதிகாரமும் போதையும் உங்கள் ரூபத்தில் வெளிப்பட வேண்டும். எவ்வாறாயினும் மக்கள் வந்த உடனேயே இந்த புதிய ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பதால் அவர்களை குழப்பமடைய செய்கிறீர்கள் என்று அதற்கு அர்த்தமல்ல. முதலில் கலத்தையும் நாடி துடிப்பையும் நேரத்தையும் கருத்திற்கொண்ட பின்னரே அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுங்கள். இது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருப்பதன் ஓர் அடையாளமாகும். ஒவ்வொருவரின் விருப்பத்தையும் கருத்திற்கொண்டு ஒவ்வொருவரின் நாடி துடிப்பையும் உணர்ந்து களத்தை தயார் செய்யுங்கள். நிச்சயமாக சத்தியத்திற்குரிய பயமின்மை என்னும் உள்ளார்ந்த சக்தியும் இருக்கட்டும். அப்பொழுது உங்களால் இந்த உண்மையான ஞானத்தை வெளிப்படுத்த முடியும். ஸ்லோகம். என்னுடையது என்று கூறுவது என்றால் சிறிய விஷயத்தை பெரிதாக்குதல் என்பதாகும். உங்களுடையது என்றால் மலையையும் பஞ்சாக ஆக்குவதாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவது அவசியமானது. ஆனால் உங்களுக்கு பொறுப்புகள் இருக்கும் அதே அளவிற்கு லேசாகவும் ஒளியாகவும் இருங்கள். உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது பொறுப்பின் சுமை எதனிலிருந்தும் விடுபட்டிருங்கள். இதுவே தந்தையால் நேசிக்கப்படுவது என்று அறியப்பட்டுள்ளது. எனக்கு பெருமளவு பொறுப்பு இருப்பதால் நான் என்ன செய்வது? நான் இதை செய்வதா வேண்டாமா? இது மிகவும் சிரமமாக உள்ளது என்று சிந்தித்து பயப்படாதீர்கள். இவ்வாறு உணர்வது என்றால் ஒரு சுமையை கொண்டிருப்பதாகும். லேசாகவும் ஒளியாகவும் இருப்பது எனில் இந்த உணர்விலிருந்தும் விடுபட்டு இருத்தல் என்பதாகும். சில குழப்பங்களாலோ அல்லது பொறுப்புக்குரிய வேலை எதன் மூலமோ ஒரு சுமையை கொண்டிருக்காதீர்கள். ஓம் சாந்தி.